அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வாரம் நம்முடைய விருந்தினர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் திரு இல கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு வேட்பாளராகவும் நீங்கள் இந்த தேர்தலில் இருந்ததுனால தேர்தல் முடிவுகளிலிருந்தே தொடங்குவது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நரேந்திர மோடி அலை என்பது காஷ்மீரிலிருந்து நாடு முழுக்க வீசிய நிலையில் திருத்தணி வரையிலும் வீசிய அந்த அலை தென் சென்னைக்கு வரலையே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? தென் சென்னைன்னு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்று கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த அலை பாதிப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. நாங்கள் 3 அம்சங்களை முன்வைத்து தேர்தலை சந்தித்தோம். ஒன்று, மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கத்தை மாற்றி வீழ்த்திவிட்டு நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் ஆக்க வேண்டும் என்பது. அது வெற்றி பெற்று விட்டது. இரண்டாவது, தமிழ்நாட்டில் 1967க்கு பிறகு தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம், அகில இந்திய அதிமுக என மாறி 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 பார்த்து அறுத்து போய் விரக்தி அடைந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகின்ற மாற்றாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னோம். அதுவும் சாதித்திருக்கிறோம். 18.6% பெற்று ஒரு அணி முதலாக தமிழ்நாட்டில் இந்த 2 அணிகளுக்கு மாற்றாக முதன்முறையாக வந்திருக்கிறது என்பது ஒரு நல்ல செய்தி. அதனால் அந்த வகையில் இது எல்லாமே நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக இந்த அளவுக்கு வராவிட்டால் இவ்வளவு உயர்வான வாக்குகள் எங்களுக்கு கிடைத்திருக்காது என்று நான் கருதுகின்றேன். நரேந்திர மோடி அலை வீசியது இங்கேயும் கூட அது காரணம்னு சொல்றீங்க. இவ்வளவு வாக்குகள் வருவதற்கு 75 லட்சம் வாக்குகளை உங்க அணி பெற்றிருக்கிறது. ஆனால் இதை மீறி அதிமுக ஆளும் கட்சி 37 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதனுடைய வாக்கு சதவீதமும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு எதிர்பாராதுதான். இன்னும் சொல்ல போனால் இந்த 37 இடங்கள் அகில இந்திய அதிமுக கிடைக்கும் என்பது வியப்பாகத்தான் இருக்கிறது. அரசியல் வல்லுநர்களே பல பேரால காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னை கேட்டால் அகில இந்திய அதிமுகவே கூட இந்த முடிவு வரும் என்று எதிர்பார்த்திருக்குமா என்பது எனக்கு சந்தேகம். காரணம், இந்த அளவுக்கு முடிவு வந்திருக்கும் என்று தெரிந்தால் விடுவிடாக போய் பணம் தருவானே. வாக்குக்காக பணம் தருவதற்கான முயற்சி தரும்பொழுதே நம்பிக்கை குறைவு என்றுதானே பொருள். அவர்களே கூட எதிர்பாராத அளவுக்கு பணம் தந்தால் மாத்திரம்தான் முடிவு மாறிவிட்டு என்று சொல்லவில்லை. அது ஒரு காரணம், அவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு முடிவுகள் வரும் என்பது அவர்களும் எதிர்பார்க்கவில்லை என்பதற்காக இந்த விஷயத்தை நான் குறிப்பிடுகின்றேன். நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்தினோம். ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஆதரவாக வாக்களிக்கிற மக்களே இல்லையே. அது இல்லை என்பது நிரூபணமாகிவிட்டது தனித்து நிற்கின்றார்கள் என்று தெரிந்த பிறகு. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி என்பதாக ஒரு பெரு சாரார் நினைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டுமானால் அது அகில இந்திய அதிமுகவால் தான் முடியும், பாரதிய ஜனதா கட்சியால் முடியாது என்று கருதி இருக்கலாம். வேறொன்று, அகில இந்திய அதிமுகவை சார்ந்தவர்கள் ஆரம்ப நாட்களில் செய்த பிரச்சாரத்தின் காரணமாக ஏதோ அகில இந்திய அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தனித்தனியாக நிற்பது போல தோன்றினாலும் கூட தேர்தலுக்கு பிறகு 2 பேரும் கைகோர்த்து விடுவார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தையும் உண்டாக்கி இருந்தது. அதை மாற்றுவதற்காக நான் தேர்தல் கழகத்தில் தினசரியினுடைய பிரச்சாரமே அப்படித்தான் அமைந்தது. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த லேடிக்கு வாக்களிப்பது என்பது வேறு, மோடிக்கு வாக்களிப்பது என்கின்ற வார்த்தை பிரயோகமே நான் பயன்படுத்திய வார்த்தை பிரயோகம் தான். ஆனாலும் மக்கள் மத்தியில், படித்தவர்கள் மத்தியில் கூட அது அவர்கள் அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கருதுகிறேன். அகில இந்திய அதிமுகவுக்கு வாக்களித்தாலே கூட அது நரேந்திர மோடிக்கு ஆதரவான வாக்கு என்று கருதியும் வாக்களித்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இவைகளெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த இந்த அளவுக்கு எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறவில்லை. இப்ப தருமபுரியிலும் கன்னியாகுமரியிலும் பெற்ற வெற்றியை மற்ற இடங்களில் பிரதிபலிக்க முடியல. நீங்களும் வெற்றி பெற இயலாமல் போய்விட்டது, வைகோவும் விருதுநகரில் வெற்றி பெற முடியல. இப்போ ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கிறதுல உங்க அணி வெற்றி பெற்றது. ஆனால் அந்த கூட்டணியில ஒருவருடைய வாக்கு இன்னொருவருக்கு செல்லவில்லை. குறிப்பாக தேமுதிக 8%, 10% வாக்குகளை பெற்றிருந்த ஒரு கட்சி உங்கள் கூட்டணியில் சேர்ந்த பிறகு அதனுடைய வாக்கு சதவீதம் 5% குறைந்து விட்டது. இப்போ அந்த கூட்டணியில் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாக்குகளை மற்றவர்களுக்கு போடவில்லை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா? இதை என்னை பொறுத்தவரையில் என் தொகுதியில் கூட்டணி சார்ந்த அனைவருமே மிக சிறப்பாக பணிபுரிந்தார்கள். நம்பிக்கையோடு தான் நல்ல முறையில் ஒற்றுமையாகவும் பணிபுரிந்தார்கள். கூட்டணி சார்ந்த எந்த கட்சியுமே நான் குறை சொல்ல இயலாது. அதில் ஒரு சில பேருக்கு வேண்டுமானால் தேர்தல் தந்திரங்கள் தெரியாமல் இருக்கலாம். அமைப்பு ரீதியாக இன்னமும் கூட பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்த வேண்டி இருக்கிறது என்பதும் உண்மை. உங்கள் அணியில் சேர்ந்து அதிக எண்ணிக்கையில் போட்டியிட்ட தேமுதிக, விஜயகாந்த் தலைமையிலான கட்சி அதிகமான சேதாரத்துக்கு ஆளாகி இருக்கிறது. அதனுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. நரேந்திர மோடி அலை இருந்தும் கூட அவருடைய வாக்கு வங்கி சரிந்ததற்கு உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அவர்களை ஆதரிக்கவில்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, கூட்டணி சார்ந்த கட்சிகள் ஆதரித்தாலும் கூட மக்கள் மத்தியில் வாக்குகள் இவ்வளவுதான் கிடைத்திருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
அதன் காரணமாகவே கூட்டணி ஒரு இடங்களில் சில பிரச்சனைகள் இருந்தன என்பது எனக்கும் தெரியும். என் காதுக்கும் அந்த புகார்கள் வந்தன. விதிவிலக்கான அவைகளை விட்டுவிட்டு மற்றபடி கூட்டணி பணி செய்த விதம் இருக்கிறதே, அதில் எந்த குறைபாடும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் மக்கள் ஏன் இந்த முடிவெடுத்தார்கள் என்பது ஆய்வுக்குரியது. தேமுதிகவும் ஆய்வு செய்தாக வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியும் ஆய்வு செய்தாக வேண்டும். நாங்கள் இன்னும் அந்த ஆய்வை இன்னும் தொடங்கல அதிகாரப்பூர்வமாக. ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. உங்கள் மாநில தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட இந்த கூட்டணி 2016 சட்டமன்ற தேர்தலிலும் தொடர வேண்டும், தொடரும், அது ஆட்சியை பிடிக்கக்கூடியதாக அமையும் என்றெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கூட்டணி தேர்தலுக்கு முன்பு இருந்த அதே நிலையில்தான் இன்றைக்கும் இருக்கிறது, இதே அணி தொடரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது நம்பிக்கை தரக்கூடிய கூட்டணி என்கின்ற வார்த்தை பிரயோகத்திற்கு சரியான அர்த்தம் என்னவென்றால், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் அது. தனித்து நின்றிருந்தால் நீ என்னதான் நல்லவனாக இருந்தாலும், உன் கட்சி நல்ல கட்சியாக இருந்தாலும், நல்ல கொள்கையாக இருந்தாலும், நல்ல சாதனையாக இருந்தாலும், நரேந்திர மோடியே நல்ல ஒரு வேட்பாளராக இருந்தாலும் கூட தனித்து நின்றிருந்தால் நீ வெற்றி பெறுவாயா? வெற்றி பெற மாட்டா. எனவே தோற்கின்ற வேட்பாளருக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற மனப்பான்மை, ஏதோ குதிரை பந்தயத்தில் குதிரைக்கு பணம் கட்டுவது போல இருக்கிற மனப்பான்மை தான் படித்த வாக்காளருக்கும் இருக்கிறது என்பதை நான் பலமுறை அழுக்காமல் சொல்லி வருகிறேன். ஆனால் இந்த கூட்டணி என்பது நம்பிக்கை தந்திருக்கிறது என்றால் இவனும் வெற்றி பெறுவான், இது வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணி நம்பிக்கை வந்த காரணத்தால் தான் இத்தனை வாக்குகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதுதான் குறிப்பிட்டாக வேண்டாம். இரண்டாவது, தேர்தலுக்கு பிறகும் கூட்டணி நீடிக்கின்றதா என்கின்ற கேள்விக்கு என்னுடைய ஒரே பதில், இன்றைய சூழ்நிலையில் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு எந்த கூட்டணி வைத்தோமோ அந்த கூட்டணி தான் நீடிக்கின்றது. இந்த கூட்டணி நீடிப்பதற்கான ஒரு மையமாக இருக்கிற அம்சம் என்னவென்றால் மத்தியிலே எங்களது ஆட்சி அதிகாரத்திற்காக உங்களோடு உங்கள் கூட்டணியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை அப்படி சொல்லவில்லை. தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் அமைந்த கூட்டணி என்பது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்பதற்காக. இப்போது மத்தியில் மக்கள் விரும்புகின்ற ஒரு ஆட்சி வந்துவிட்டது என்று வரும்பொழுது அந்த ஆட்சி செய்கின்ற நல்ல காரியங்களை பார்த்து மக்கள் அடுத்து வரக்கூடிய கூட்டணிக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை, அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். ஆனால் விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக உங்கள் அணியிலிருந்து விலகி செல்வது மாதிரி தெரிகிறது. நரேந்திர மோடி அவர்கள் வந்தபோது கூட அவர் சார்பிலோ யாரும் வரவேற்கவில்லை. இந்த கூட்டணியை உருவாக்குவதில் பாடுபட்ட தமிழறிவு மணியனோடு அவர்களுக்கு முரண்பாடு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப தேமுதிக அவங்க அணியில தொடருதுன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு சில சம்பவங்களை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக கூட்டணி உறவை பற்றி நான் பேச விரும்பவில்லை. எங்களுக்கும் தேமுதிகவுக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் இடையே நல்ல உறவு தேர்தலுக்கு பிறகும் கூட நீடித்து வருகிறது என்பதுதான் உண்மை. அவர்கள் ஏற்கனவே ஒரு ஆய்வுக் கூட்டங்களை எல்லா மாவட்டங்களிலும் செய்வதாக முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வுக் கூட்டங்களுக்கு போகும்போது முக்கியமான நிர்வாகிகள் உடன் செல்வது என்பது எப்போதுமே பழக்கமானது. அதனால் அந்த வகையில் இன்றைய தினம் இந்த வரவேற்புக்காக அவரால் வர இயலாமல் போயிருக்கலாம். இந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு கூட்டணியிலேயே பிரச்சனை என்பதாக முடிவெடுக்க கூடாது. ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஏதோ நாங்கள் யாரோ பிரதமராக வர வேண்டும் அல்லது எம்பியாக வர வேண்டும், அமைச்சராக வர வேண்டும், அந்த பதவியை பிடிக்க வேண்டும் என்கிற ஆசை அல்ல. நல்ல காலம் வரும்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்க, தேர்தலுக்கு பிறகும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நல்ல காலம் வராம கசப்பு மருந்தா வந்துகிட்டு இருக்கிறது வேற விஷயம்.